Welcome to my channel. This video sponsored by SBO Digital Marketing. வீட்டில் இருந்து வேலை செய்து பணம் சம்பாதிக்க ஒரு அருமையான வழி. நம்பகமான கம்பெனி. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. லவ்லி ஆரி எம்ப்ராய்டரி. இன்றைக்கி நம்ம உள்ளன் நூல், க்ரோசட் உள்ளன் நூல் வச்சு ஒரு அழகிய பொன் வண்டு, அதாவது ஒரு வண்டு அந்த மாதிரி பண்ணுறத எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ கற்றுக்க போகிறோம். இதை எத்தனையோ மாடல்ஸில் பண்ணலாம். இப்போ நான் சொல்லித்தர்றது ஸ்போர்க் வச்சு நம்ம பண்ண போகிறோம். இது ஸ்போர்க் வச்சு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்போர்க் எடுத்துக்கோங்க. அடுத்து ரெட் கலர் நூல் எடுத்துக்கோங்க. வேறு நூல் எடுக்கலாம், ஆனால் ரெட் கலர் நூல் கொஞ்சம் அந்த வண்டு கலருக்கு ஒத்து வரும். ரெட் கலர் நூலை எடுத்துக்கிட்டு அந்த நூலை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த இடுக்கு வழியை பிடிச்சிக்கிடணும். பிடிச்சிக்கிட்டு அடுத்து அதை கரெக்டாக மேலே சுற்றிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் இத்தனை சுத்தம்னு கணக்கெல்லாம் கிடையாது. அந்த ஸ்போர்க் மேலே பாதி இதுக்கு கரெக்டாக வர்ற மாதிரி நீங்கள் சுற்றணும். இப்போ அது கிட்டத்தட்ட ஒரு 50-60 சுற்றாது வரும். மேலே சுற்றிக்கிட்டே போகாமல் சைடெல்லாம் ஃபுல்லாக ஓரளவுக்கு சுற்றுங்க, பாதி இதுக்கு. அடுத்து அதுக்கு மேலே கொஞ்சம் சுற்றுங்க. பார்த்தா அது பஃப்புன்னு இருக்கிற மாதிரி கொஞ்சம் இருக்கும். இப்போ ஓரளவுக்கு நல்லா அதான் ஒரு குறைஞ்சது ஒரு 60-70 சுற்றாது வரும் கிட்டத்தட்ட. நீங்கள் கொஞ்சம் குறைச்சி சுற்றுனீங்கன்னா அந்த வண்டோட சேஃப் கொஞ்சம் சரியாக வராது, அவ்வளோதான். இப்போ நீங்கள் சுற்றி முடிச்சுட்டு அந்த எண்டு ஓரளவுக்கு நமக்கு இது போதும் அப்படின்னா பிறகு மீதி இருக்கிற நூலை நீங்கள் கட் பண்ணிடுங்க. முடிக்கும்போது முடிச்சு கீழே கொண்டு அந்த கீழே ஏற்கனவே ஸ்டார்டிங் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த நூலை பார்த்து பிடிச்சிக்கிடணும். இப்போ முதல்ல நம்ம முடிச்சுக்கிடுவோம். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம ஃபுல்லாக சுற்றி முடிச்சிட்டோம் ஓரளவுக்கு நல்லாவே. அதாவது அந்த ஸ்போர்க்கோட முனை வரையும் சுற்றிட்டு இந்த பார்த்தீங்களா, சுற்றி முடித்து இந்த பக்கம் முடிச்சிருக்கோம். அந்த சைடு நீங்கள் திருப்பினீங்கன்னா அந்த ஏற்கனவே இருந்த நூலையும் இதையும் ஒன்றா சேர்த்து கட்டிடணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கையும் லாஸ்ட்டு நம்ம முடிச்சிருக்கோம் இல்லையா, முடித்து கரெக்டாக கடைசி கட் பண்ணி எடுத்த பிறகு அந்த நூலையும் சேர்த்து எடுத்து 2-3 முடிச்சு நீங்கள் போடணும். ரெண்டையும் சேர்த்து 3 முடிச்சு ஓரளவு போட்டிங்கன்னா தான் நல்லா டைட்டாக இருக்கும். முடிச்சுட்டு மீதி இருக்கிற நூலை நீங்கள் கட் பண்ணிடுங்க. இப்போ ஸ்போர்க்கில் ரெட் கலர் நூல் ரெடி ஆயிடுச்சு. மீதி இருக்கிற நூலை நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து பிளாக் கலர் நூலை எடுத்துக்கோங்க. பிளாக் கலர் நூல் இப்போ ரெட் கலர் நூல் சுற்றி இருக்கோம். அடுத்து இது பார்த்தா இந்த மாதிரி அந்த பார்த்தாவே அந்த சேஃப் நல்லா தெரியும். ஆனால் கலண்டுக்கிட்டு இப்போ வரக்கூடாது. நல்லா டைட்டாக சுற்றி இருக்கிறதுனால கலண்டு வராது. அடுத்து நீங்கள் பிளாக் கலர் நூல் உள்ள நூல் எடுத்துக்கிட்டு அதில் பெரிய ஊசியை எடுத்து கோர்த்துக்கோங்க. அந்த ஊசியில் கோர்த்த பிறகு அதுக்கு அடுத்து அந்த எண்டில் இந்த எண்டை பிடிச்சிக்கோங்க.
பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி பாருங்கள், நான் வச்சுருக்க மாதிரி இதுலேயும் அதே மாதிரி தான். அந்த ஸ்போர்க்கோட லாஸ்ட் இதுக்கு இடைவெளி இருக்கிறது இல்லையா, அதில் சுற்றி 2 குச்சி, ஸ்போர்க்கில் 4 வரும், 4 குத்துற மாதிரி 4 குச்சியில் 2 குச்சியை மட்டும் நீங்கள் வந்து சுற்றி சுற்றி எடுக்கணும். அது சுற்றும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் இதாக வரும். ஆனால் நீங்கள் அந்த இடையில பெண்டு பண்ணி கொஞ்சம் நீங்கள் வளைச்சி போட்டிங்கன்னா போட வந்துடும். அதுக்கு பிறகு சுற்றி கொண்டு வந்து இதுவும் அதே மாதிரி தான். ஹாஃப் இதுக்கு அந்த மீதி இருக்கிறதுல ஹாஃப் இதுக்கு நல்லா பிளாக் கலரை நல்லா சுற்றுங்க. இதுக்கு குறைஞ்சது ஒரு 30 சுற்றுற மாதிரி இருக்கும். சுற்றுனீங்கன்னா அந்த இடத்துல, அதாவது இது வந்து தலைப்பகுதி, அந்த வண்டோட தலைப்பகுதி, அதைத்தான் நம்ம இப்போ கொண்டு வர்றோம். அதை வந்து நம்ம கொண்டு வந்து முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கீழே ஊசியை குத்தி, அந்த ஓட்டை காட்டுறேன் பார்த்திங்களா, அந்த ஓட்டை வழியை ஊசியை உள்ளே விட்டு எடுத்து திருப்பி டைட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம ஸ்போர்க்லேருந்து எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு அந்த கருப்பு நூலை எடுத்த பிறகு ஒரு தடவை இந்த மாதிரி ஊசியில் குத்தி எடுத்துட்டு நீங்கள் ஸ்போர்க்லேருந்து எடுத்துட்டோம்னா அந்த கருப்பு நூல் கட்டியாக நம்ம கட்டிட்டதுனால எல்லாமே ஒன்றா வந்துடும். இந்த மாதிரி நடுவில் ஒரு நூல் தெரியுது பார்த்திங்களா, அது மட்டும் நம்ம ஊசியில் குத்தி எடுத்து சுற்றி எடுத்துருக்கோம். அது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே. இந்த நார்மலாக ஒரு நம்ம இதெல்லாம் கெட்டுறோம் இல்லையா, பால் மாதிரி கெட்டும்போது நடுவில் ஊசியை விட்டு எடுத்தால் இந்த பக்கமும் 2ஆக பிரிஞ்சிடும். அதே தான் ஸ்போர்க்கில். இதில் இப்போ வந்து முடித்து அதுக்கு அடுத்து கட் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அடுத்து இனிமேல் வந்து கால், கண், அந்த கண், இந்த மாதிரி இதுகளை நம்ம எப்படி போடுறோங்கிறத பாருங்கள். இது வந்து இந்த மாதிரி இதில் எக்ஸ்ட்ரா ஏதாவது நூல் நீட்டிக்கிட்டு இருந்தால் அதை கட் பண்ணிடுங்க. இது அந்த ரெட் கலர் நூல் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நூல் கொஞ்சம் நீட்டிக்கிட்டு இருக்குது, அதை கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த கருப்பு நூலை வச்சு கால் பகுதி, இப்போ மூக்கு பகுதி அந்த முன்னாடி இருக்கிறதுல கட் பண்ணதை மூக்கு பகுதி ஆக்கிட்டோம். பார்த்திங்களா, அழகாக தலைக்கும் அந்த இதை இழுத்து விட்டால் நல்லா அந்த இது வரும். அடுத்து இந்த பக்கம் இந்த மாதிரி ஊசியில் கீழே ஒரு நாட் போட்டுக்கோங்க. நாட் நல்ல பெரிய நாட்டாக தெரியணும். அந்த மாதிரி 2 தடவை ரவுண்ட் பண்ணி நாட் போட்டுட்டு அதுக்கு பிறகு ஒரு சைடு நீங்கள் எந்த இடத்துல அந்த நாட்டு வரணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல நம்ம குத்தணும். ஊசியை குத்தி இன்னொரு பக்கமாக எடுத்துடணும். பாருங்க, அதில் இருக்கிற அந்த புள்ளி மாதிரி இருக்கும் இல்லையா அந்த வண்டில், அதை நம்ம இப்போ ஒரு சைடு போட்டுட்டோம். இதே மாதிரி 4 பக்கமும் இந்த வண்டு மாதிரி இருக்கிறதுல வண்டில் மேலே இருக்கிற அந்த டாட்டை மட்டும் போடுறோம். அதாவது இந்த பொன் வண்டில் ரெட் கலரில் பிளாக் கலரில் ஒரு டாட் இருக்கும் முதுகு பகுதி மேல் பகுதியில், அதை நம்ம இப்போ போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து நம்ம கால் பகுதி இந்த மாதிரி உள்ளே விட்டு வெளியே எடுத்தோம்னா
அந்த மீதி இருக்கிற நூலை எடுத்தோம்னா அதை கட் பண்ணி விட்டால் அது காலாயிரும். இதே மாதிரி தான் இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் வரிசையாக பார்த்துக்கிட்டே இருங்க. அது நமக்கு வேணுங்கிற அளவுக்கு வெட்டிட்டு கொஞ்சம் வளைச்சி விட்டோம்னா அது கால் மாதிரி அழகாக இருக்கும். நம்ம அந்த வாயில் இருக்கிற அந்த முன்னாடி இருக்கிற வாய்க்கு மேலே இருக்கிறது போட்டுட்டோம், முதுகில் இருக்கிற டாட் போட்டுட்டோம், முதுகில் இருக்கிற அந்த கோடும் போட்டுட்டோம். பாருங்கள் எப்படி விடுறேன்னு. காலுக்கு இந்த ஒரு சைடு விட்டு அந்த சைடு எடுக்கணும். எந்த இடத்துல கால் வேணுமோ அந்த இடத்துல எடுத்துட்டு இங்கிட்டு பாருங்கள் கீழே. இப்போ இந்த சைடு நம்ம கொஞ்சம் நூல் மட்டும் விட்டுட்டு கட் பண்ணிடணும். அதே மாதிரி அந்த பக்கமும் நூல் மட்டும் விட்டு கட் பண்ணிடணும். இது இன்னொரு முன்னாடி இருக்கிற இப்போ முன்னாடி அந்த புணர்ந்து எடுக்கிறது அது ஒன்று, மேற்கொண்டு 2 கால், இந்த பக்கமும் மொத்தம் 8 கால் கணக்கு வரும், கால் மட்டுமே. அதுபோக அந்த டாட்டு நீங்கள் எத்தனை நாளும் போட்டுக்கலாம். மிட்டும் 2 பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. பொறுமையாக நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும் ஒவ்வொருதையுமே. பார்த்தீங்களா, அந்த நூலை மட்டும் நம்ம அழகாக இங்கிட்டு ஒரு மாதிரி வளைச்சி விட்டுட்டோம்னா அது கால் இப்படி அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதே மாதிரி நான் எல்லோ கலர் பண்ணியிருக்கேன், இன்னொரு ரெட் கலரும் பண்ணியிருக்கேன். எல்லாமே பாருங்கள், ரொம்ப க்யூட்டாகவும் அழகாகவும் இருக்குது. கொஞ்ச நேரம்தான், செலவும் ரொம்ப ஆகாது. இதே மாதிரி நிறைய நம்ம பண்ணலாம், எல்லா கலர்ஸ்லேயும் பண்ணலாம், நம்ம பிடித்த கலரில் பண்ணிக்கலாம். ஆனால் ரெட் கலர் மட்டும் நேச்சுரலாக இருக்கும். கருப்பு காலுக்கு கருப்பு போடலாம், ப்ரௌனுக்கு போடலாம், எல்லாமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்போர்க்கை எடுங்க, நூல் கண்டை எடுங்க, ஊசி நூலை கோருங்க, போட ஆரம்பிங்க. பார்த்தோன்னே பண்டை எடுத்துக்கிடணும்னு ஆசையாக இருக்கா? பார்த்தீங்களா, 3 நான் செஞ்சு வச்சுருக்கேன். மொத்தமே ஒரு இது பண்ணுறதுக்கு 10 மினிட்ஸ் கூட ஆகாது. என் கையில் வந்துடுச்சு வண்டு. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.